அண்ணல் மகாத்மா காந்தியின் நினைவு நாளில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எப்பொழுதும் இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று கூடிய நாள்தான் அவர்களை படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த 2024 மகாத்மா காந்தியின் நினைவு நாள் என்பது நாட்டிற்கு தேசத்திற்கு முக்கியமான நாளாக இருக்கிறது. நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், நல்லிணக்கத்திற்காக இந்திய தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்களால் இன்று சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்? நாட்டில் அனைத்து மக்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை என்று சொன்னார் மகாத்மா காந்தி அவர்கள். அதே மாதிரி நல்லிணக்கம், அமைதி அது இருந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் என்றுதான் மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர் இந்த நாளில் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவருடைய எண்ணங்களும் சரி, இந்திய தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அரசியல் தலைவர்கள் ஆனாலும் சரி, சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆனாலும் சரி, அவருடைய அனைவரின் நோக்கம் இன்று என்ன நோக்கம் என்றால், இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சகோதரத்துவம், நல்லிணக்கம், அன்பு போதிக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவர்களுடைய கருத்து. அது மாதிரிதான் பல்சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் இந்த மாதிரி பொதுவான நிகழ்ச்சிகளில் அனைத்து மத தலைவர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே சகோதரத்துவத்தை பேணி காக்கின்றோம். இது நாம் இன்று காந்தி நினைவு நாளில் இதையோடு நாம் விட்டு செல்வதில்லை. இனி நம்மளுக்கு எதிர்காலத்தில் நாம் இங்கிருக்கும் மத குருமார்கள் எல்லாம் அனைவரும் மக்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே கொண்டு போய் அமைதி நல்லிணக்கத்தை சேர்ப்பது நமது பொறுப்பாக இருக்கிறது. நாட்டில் சில குழப்பவாதிகள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தவிர்த்து மக்களிடத்திலே காந்தியின் கொள்கைகளை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது நமது பொறுப்பு. இந்த நாளிலிருந்து நாம் உறுதியேற்போம் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.